சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி அருகே கணங்கரடு என்ற பகுதியில் பாலத்தின் கீழ் உள்ள வாய்க்காலில் தொடர் மழை காரணமாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் பாலத்தின் தடுப்பு சுவர்கள் இடிந்தும் சேதமடைந்தும் பாதுகாப்பற்ற முறையில் காணப்படுகிறது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் அச்சத்துடன் பயணிக்கும் நிலையில் சேதமடைந்து காணப்படும் இருபுற தடுப்பு சுவர்களை புதுப்பித்து தர வேண்டும் என்று அப்பகுதிவாசிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கஞ்சா கடத்தல், மிரட்டி பணம் பறித்தல், திருட்டு என பல்வேறு வழக்குகளில் சம்பந்தப்பட்ட 4 பேர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்ய மதுராந்தகம் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அறிவுறுத்தலின்படி சம்பந்தப்பட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர். தீபாவளி, சட் பூஜா பண்டிகை மற்றும் பீகார் தேர்தலுக்காக செல்ல ரயில் நிலையத்தில் ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் குவிந்ததால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் ரயில்வே இருப்பு பாதை காவல் ஆய்வாளர் ருவந்திகா தலைமையில் 30க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் ரயில் நிலையத்திற்கு வந்த அனைத்து பயணிகளையும் முறையாக சோதனைக்கு பின்னரே உள்ளே செல்ல அனுமதித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தேரடியில் அதிமுக 54ஆம் ஆண்டு தொடக்கநாள் கொண்டாட்டம் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. இதையொட்டி தேரடி பகுதியில் ஒன்று திரண்ட அதிமுகவினர் கட்சி குறித்தும் தலைவர்கள் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி குறித்தும் வாழ்த்து முழக்கங்களை எழுப்பினர். பின்பு பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். சென்னை விமான நிலையத்திலிருந்து மதுரை, டெல்லி செல்ல வேண்டிய ஏர் இந்தியா பயணிகள் விமானங்கள் புறப்படுவதில் 2 மணி நேரத்திற்கு மேல் தாமதமானதால் பயணிகள் தவித்தனர். விமானங்கள் தாமதத்திற்கான காரணம் குறித்து ஏர் இந்தியா நிறுவனம் மற்றும் சென்னை விமான நிலைய அதிகாரிகள் பயணிகளுக்கு முறையான அறிவிப்பு எதுவும் செய்யாமல் அலட்சியம் காட்டியதாக பயணிகள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு படையெடுக்கும் மக்களால் மதுரையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். குறிப்பாக மதுரை எம்ஜிஆர் பேருந்து நிலையம், மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் முன்பு வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே ஆண்டிப்பட்டி பகுதியில் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் அறுவடை செய்யப்பட்ட சுமார் 5000 மூட்டை நெல் குவியல்கள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளது விவசாயிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. உகந்த நேரத்தில் நெல் கொள்முதல் செய்யாததால் இதுபோன்று நடைபெற்றதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள், அறுவடை செய்யப்பட்ட நெல் முளைத்து வருவதற்கு முன்பு அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் விவசாயிகளின் நெல்மணிகளை விரைவில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தைக்கால் பகுதியில் சூப்பர் மார்க்கெட் மற்றும் மளிகை கடை உட்பட 5 கடைகளில் பூட்டை உடைத்து மொத்தம் ரூபாய் 73,500 ரொக்கப்பணம் திருடப்பட்டுள்ளது வணிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு ஆடை கடையில் பூட்டை உடைத்து மர்ம நபர் திருட முயற்சிக்கும் சிசிடிவி காட்சி ஆதாரங்களுடன் ஆணைக்கரசத்திரம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ள நிலையில் திருட்டில் ஈடுபட்ட நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை தேரடி வீதி காந்தி சிலை அருகே அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் அதிமுக 54ஆம் ஆண்டை கொண்டாடும் வகையில் மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் ரூபாய் 2 கோடி வரை வர்த்தகம் நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அதிக அளவில் வியாபாரிகள் கூடியதால் ஆடுகளின் விற்பனை கூடியதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் சோமரசம்பேட்டை அருகே முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்வில் சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் புல்லட் ஜான், ஒன்றிய கழக செயலாளர்கள் முத்துக்கருப்பன், கடிகை ராஜகோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
சென்னை கிழக்கு கரை சாலை பனையூரில் உள்ள அன்புமணி ராமதாஸ் அலுவலகத்தில் தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த பாமக நிர்வாகிகள் சந்தித்தனர். இந்த சந்திப்பில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி பணி செய்ய வேண்டும் என்றும் 234 தொகுதிக்கும் தலைவர், செயலாளர், தொகுதி பொறுப்பாளர் உள்ளிட்ட பொறுப்புகளை உருவாக்கி அதன் அடிப்படையில் தேர்தல் பணி செய்ய ஆலோசனை வழங்கியதாக கூறப்படுகிறது. தேனி மாவட்டம் சின்னமனூர் சுற்றுவட்டார பகுதிகளான மார்க்கையன்கோட்டை, குச்சனூர், ஓடைப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள ஊர்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த கனமழையானது குளங்களில் நீர் பெருகுவதற்கும் நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் நீர்நிலைகளை தூர்வார வேண்டும், ஏரிக்கரைகளை வளப்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். மேலும் அயல் நாட்டிலிருந்து சில விவசாயிகள் பப்பாளி விதைகளை வாங்கி பயிர் செய்து நல்ல மகசூல் கிடைத்து லாபம் அடைந்ததாக தெரிவித்த சில விவசாயிகள் பப்பாளி விதைகளை இறக்குமதி செய்து விவசாயிகள் பயனடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்து பேசினர். வேலூரில் முடி திருத்தும் தொழிலாளர்களுக்கு தலைமுறை பேரவை மற்றும் நாராயணி மருத்துவமனையின் சார்பில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் திரளான முடி திருத்தும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டு பயனடைந்த நிலையில் அவர்களுக்கு விஐடி பல்கலைக்கழக துணைத் தலைவர் செல்வம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே தீபாவளி பண்டிகையொட்டி ஆம்னி வேனில் உடைகள் விற்பனையில் மதிதயன் என்பவர் ஈடுபட்டிருந்த நிலையில் ஆம்னி வேன் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. ஆம்னி வேனில் பெட்ரோல் கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்து எரிந்ததாக கூறப்படும் நிலையில் ரூபாய் 3 லட்சம் மதிப்புடைய ஜவுளிகள் தீயில் எரிந்து சேதமடைந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே வடகம்பாடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாமல்லபுரம் தீயணைப்புத்துறை சார்பில் விபத்தில்லா தீபாவளி கொண்டாடுவது குறித்து மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பட்டாசு எவ்வாறு வெடிக்க வேண்டும், தீப்பிடித்தால் அதை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து தீயணைப்புத்துறையினர் செய்து காண்பித்ததுடன் அரசு விதித்துள்ள நேரத்தில் பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என மாணவ மாணவிகளுக்கு ஆலோசனைகள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் வழங்கினர். பெரம்பலூரில் கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சாவு மணி அடித்தும் சங்கு ஊதியும் நூதன முறையில் போராட்டம் செய்து கவனத்தை ஈர்த்தனர். போராட்டத்தின் போது சாலை பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிட வேண்டும், சாலை பணியாளர்களை மாற்று சாலைகளுக்கு பணிக்கு அனுப்பும் போது போக்குவரத்து செலவினை வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் அதிமுகவின் 54வது ஆண்டு துவக்க விழாவை ஒட்டி முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான KA செங்கோட்டையன் கச்சேரிமேடு பகுதியில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ஒரே இடத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அணி, எடப்பாடி அணியினர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து இருந்த நிலையில் கோபிசெட்டிப்பாளையம் காவல்துறை சார்பில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியின் ராஜினாமாவை ஏற்பதாக மாமன்ற கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. 150 கோடி ரூபாய் வரி முறைகேடு விவகாரம் எதிரொலியாக இந்திராணி தனது மேயர் பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையில் இன்று நடைபெற்ற மாநகராட்சி அவசர கூட்டம் 4 நிமிடங்களில் நிறைவடைந்தது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை 2 மடங்கு உயர்ந்து விற்பனையானது. கடந்த வாரம் வரை கிலோ 600க்கு விற்பனையான மல்லிகை பூ இன்று 1500 ரூபாய்க்கும், பிச்சி, முல்லை, கனகாம்பரம் உள்ளிட்ட பூக்கள் 1000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டையில் விபத்தில்லா தீபாவளியை கொண்டாடுவோம், பசுமை பட்டாசுகளை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். மருத்துவமனைகள், பள்ளிகள், நீதிமன்றங்கள், வழிபாட்டு தலங்கள் போன்ற அமைதி காக்கப்படும் இடங்களில் பட்டாசுகள் வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று எடுத்துக் கூறினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அதிமுகவின் 54ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு புரட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் உருவச்சிலைக்கும்
பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கும் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நகர கழக செயலாளர் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கட்சியினர் கொண்டாடி மகிழ்ந்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் மலைமேல் குமரருக்கு வேல் எடுக்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. கோயிலிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட வேல் பல்லாக்கில் உலா சென்ற நிலையில் கிராமத்தார்கள் மலைமேல் எடுத்து சென்று அங்குள்ள குமரன் கரத்தில் சமர்ப்பித்தனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே மாத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் குடிநீர் வசதியின்றி பள்ளி மாணவர்கள் வெளியிலிருந்து குடங்களில் தண்ணீர் எடுத்து செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பள்ளி நிர்வாகம் மாற்று ஏற்பாடு செய்யாமல் பள்ளி சிறுவர்களை வைத்து தண்ணீரை எடுத்து சுமந்து வருவதால் பள்ளி சீருடைகள் நனையும் நிலையம் உள்ள நிலையில் பள்ளியில் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அண்மையில் அருகிலுள்ள விளைநிலத்தில் சிறுவன் மலம் கழித்த நிலையில் நில உரிமையாளர் சிறுவனை அடித்து மலத்தினை கைகளால் எடுக்க வைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. பாதிக்கப்பட்ட சிறுவனின் தந்தை காவல் நிலையத்தில் நில உரிமையாளரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என புகார் அளித்திருந்த நிலையில் இதுகுறித்து விசாரித்த போலீசார் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் ரமேஷ் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நீலகிரியில் வனத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் வனவிலங்குகளுக்கு இடையூறு இல்லாமல் தீபாவளி பண்டிகை கொண்டாட வேண்டும் எனவும் அதிக ஒலி எழுப்பும் பட்டாசுகளை தவிர்க்கவும் மாவட்ட வன அலுவலர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேலும் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் சிறப்பு தணிக்கை குழுவினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக நீலகிரி மாவட்ட வன அலுவலர் கௌதம் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.